கழுதையின் முதுகில் சிலுவை கோடுகள் ஏன்? ஒரு நாள் இயேசு எருசலேம் நகருக்குள் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவர் தம் சீடர்களிடம் சொன்னார், எனக்காக ஒரு கழுதை குட்டியை கொண்டு வாருங்கள். சீடர்கள் ஒரு இளம் கழுதையை கொண்டு வந்தார்கள். இயேசு அதன் மேல் அமர்ந்தார். மக்கள் தங்கள் அங்கிகளை பாதையில் விரித்தார்கள். குருத்தோலைகளை எடுத்து அசைத்தார்கள். ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று ஆரவாரம் செய்தார்கள். அந்த கழுதை மிகவும் மகிழ்ச்சியாக நடந்தது. தன் முதுகில் சுமப்பது யார் என்பது அதற்கு முழுமையாக புரியாவிட்டாலும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியில் பங்கு கொண்டது. ஆனால் சில நாட்களிலேயே நிலைமை மாறியது. அதே மக்கள் இப்போது கத்த ஆரம்பித்தார்கள். இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த கழுதை மிகவும் வருந்தியது. இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றார். அந்த கழுதை தொலைவில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் பார்த்தது. அதன் இதயம் நொந்து போனது. தான் ஒருமுறை சுமந்து சென்ற அந்த ஆண்டவர் இப்போது இவ்வளவு துயரப்படுவதைக் கண்டு அது மிகவும் வருந்தியது. அந்த கழுதை இயேசுவுக்கு உதவ நினைத்தது. நான் அவருக்காக சிலுவை சுமக்கிறேன் என்று முன்னேற முயன்றது. ஆனால் கூட்டம் அதை தள்ளிவிட்டது. விலகிப்போ, இங்கு உனக்கு என்ன வேலை என்று கத்தினார்கள். இயேசு சிலுவையில் உயிர் விட்டார். மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். கடைசியாக அந்த கழுதை மட்டும் தனியாக அங்கு நின்றது. அது இயேசுவிடம் கடைசியாக விடை பெற விரும்பியது. சோகமாக அது திரும்பி செல்ல தயாரானது. அந்த கழுதை திரும்பி நின்ற வேளையில் சிலுவையின் நிழல் அதன் தோள் மீது விழுந்தது. அந்த நிழல் கழுதையின் முதுகில் நிலையான சிலுவை அடையாளத்தை ஏற்படுத்தியது. கழுதையின் முதுகில் காணப்படும் சிலுவை கோடுகள் இயேசு எருசலேம் நகருக்குள் நுழைந்த புனித நிகழ்வையும் அந்த கழுதை ஆண்டவருக்கு செய்த பணிவான சேவையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. நாமும் நம் வாழ்வில் பணிவுடன் இறைவனுக்கு சேவை செய்யும் போது நம்மிடமும் இயேசுவின் அடையாளம் பிரகாசிக்கும். மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி. Download ShareChat.